போன வருஷம் அயர்லாண்டில் சம்மர் இருந்தப்போ வாங்கி வச்சுருந்த கம்போஸ்ட் வந்து 10 லிட்டர் தாங்க இருந்தது. ஸோ அதனால் கடையில் போயிட்டு 20 லிட்டர் நியூ பேக் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இது மல்டிபர்பஸ் கம்போஸ்ட்னு சொன்னாங்க. தனியாக வந்து நீங்கள் மண் போட தேவையில்லை, இதுவே போதும்னு சொன்னாங்க. அது கூடவே 2 பாட்டும் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ 2 பாட்லேயுமே பார்த்தீங்கன்னா 25 லிட்டர் கம்போஸ்ட் வந்து போட்டு அதை வந்து சமப்படுத்திட்டு இருந்தேன். அப்புறம் என்னோட பொண்ணு வந்துட்டு அவளுக்கும் இது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கனால நானும் உங்க கூட சேர்ந்து கார்டனிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளும் வந்து அந்த கம்போஸ்ட் எல்லாம் வந்து உடச்சிட்டு இருந்தா. அப்புறம் டிசம்பர் மாதம் இந்தியாவுக்கு போயிருந்தப்போ RKPatrai.comலேருந்து கொஞ்சம் சீட்ஸ் வந்து ஆர்டர் போட்டு வீட்டுக்கு வர வச்சு அந்த சீட்ஸை நான் அயர்லாண்டுக்கு வந்து கொண்டு வந்திருந்தேன். அதுவும் கொஞ்சம் அயர்லாண்டில் வாங்கின சீட்ஸும் இருந்தது. அயர்லாண்டில் இந்த மாதிரி லெட்டூஸோட சீட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேப்பாக தான் வந்துட்டு விற்பாங்க. இந்த டேப்போடய நம்ம வந்து மண்ணில் விதைச்சிக்கலாம். அப்புறம் வந்து RKPatrai.comலேருந்து கொஞ்சம் புடலங்காய், கத்திரிக்காய் இந்த விதையெல்லாம் கூட வந்துட்டு விதைச்சிட்டு லைட்டாக எல்லாத்துக்கும் தண்ணி தெளித்து விட்டாச்சு. இப்போ இது ஜெர்மினேட் ஆகிறதுக்கு இன்னும் நாட்கள் ஆகும். உங்களுக்கு அப்பப்போ வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். பாய்.